புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியை ஸ்கைப் வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் மும்பை போலீசார் என கூறி மிரட்டி 1,45,00,000 ரூபாய் பணம் பறித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நூதன மோசடி கும்பல் சிக்குமா? புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் 67 வயதான கோவிந்தன். தனியாக வசித்து வரும் இவருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வாட்ஸ்அப்பில் ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதனை அவர் எடுத்து பேசிய போது எதிர்முனையில் பேசிய நபர் தன்னை மும்பை போலீஸ் என அறிமுகப்படுத்திக் கொண்டு மிரட்டல் தொனியில் பேசியுள்ளார். அப்போது கோவிந்தனின் மெயில் ஐடி மூலமாக மர்ம நபர் ஒருவர் சிம் கார்டு வாங்கி அதனை சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தி பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறியதும் அதிர்ந்து போனார். இது தொடர்பாக விசாரிக்க தனது உயரதிகாரி கோவிந்தனை ஸ்கைப் செயலி மூலமாக வீடியோ காலில் தொடர்பு கொள்வார் என்றும் அதட்டலாக கூறியுள்ளார். இதனையடுத்து சில மணி நேரங்களில் ஸ்கைப் கால் மூலமாக காவல் நிலைய தோற்றம் கொண்ட இடத்திலிருந்து அந்த உயரதிகாரி பேசியுள்ளார். கோவிந்திடம் அவரது புகைப்படம் கொண்ட ஆதாரங்களை ஆய்வு செய்வது போல நடித்த அந்த நபர் அப்படியே படிப்படியாக அவருடைய சொத்து மதிப்பு குறித்த தகவல்களை கறந்துள்ளார். கோவிந்தும் தனது ஆதார் கார்டு, பான் கார்டு தகவல்களை கொடுத்ததுடன் தன்னுடைய வங்கி வைப்பு நிதி மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் விவரங்கள் உள்ளிட்டவற்றை கண்ணை மூடிக்கொண்டு கொடுத்திருக்கிறார். அனைத்து தகவல்களையும் பெற்ற பின்னர் கோவிந்த் மீது வழக்கு பதிய உள்ளதாக கூறி அதிர வைத்துள்ளார் அந்த போலி அதிகாரி. இதனால் அச்சமடைந்த கோவிந்த் தனக்கு IPS மற்றும் IAS உயரதிகாரிகளை தெரியும் என்றும் அவர்களிடம் ஆலோசித்துவிட்டு வருகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ந்து போன மர்ம நபர்கள் யாரிடமும் இது பற்றி தெரிவிக்க கூடாது, அப்படி தெரிவித்தால் உங்களை உடனடியாக இருக்கும் இடத்திலேயே கைது செய்து அவமானப்படும்படி செய்து விடுவோம் என்று மிரட்டியுள்ளார். இதனை கேட்ட கோவிந்த் தாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு உண்மைத்தன்மையை நாங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் உங்கள் வங்கி மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள பணத்தை உங்கள் வங்கி கணக்குக்கு மாற்றிய பின்னர் அதிலிருந்து நாங்கள் தரும் வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். மறுநாள் அந்த பணம் உங்கள் வங்கி கணக்கிற்கே வந்துவிடும் என்றும் தாமதமானால் நீங்கள் நேரடியாக எங்கள் உயரதிகாரிகளை சந்தித்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளனர். இதனை நம்பிய கோவிந்த் தான் வழக்கில் சிக்காமல் இருக்க தனது மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து 1,45,00,000 ரூபாய் பணத்தை தனது வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்து அதிலிருந்து அந்த நபர்கள் கொடுத்த வங்கி கணக்கிற்கு தனது பணத்தை அனுப்பி வைத்துள்ளார். மறுநாள் காலை அவர் அந்த ஸ்கைப் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட போது எந்த பதிலும் வரவில்லை. அதிர்ச்சி அடைந்த கோவிந்த் தனது காவல்துறை நண்பர்களிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார். அவர்கள் உடனடியாக மும்பை போலீசிடம் தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டபோது அப்படி எந்த குற்றச்சாட்டும் கோவிந்த் மேல் இல்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கோவிந்த் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.